شبابا قد أنابا وإلى الله استجابا إن من يرجو الثواب لا يبالي بالصعاب في سبيل الله نمضي نبتغي رفع اللواء فليعد للدين مجد. வட்டி பொருளாதார முறையை நாங்கள் பார்க்கின்றோம். அளவு நிறுவையிலே மோசடி நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அக்கிரமங்களும் அட்டகாசங்களும் நன்மையை ஏவுகின்றவர்களை பார்த்து தீவிரவாதிகள், நன்மையை ஏவுகின்றவர்களை பார்த்து அடிப்படைவாதிகள், பிற்போக்குவாதிகள், காட்டுமிராண்டித்தனமானவர்கள் என்று கூறுகின்ற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஹக்கை எடுத்துரைக்கும் பொழுது அவர்களை அபு குரைப் போன்ற சிறைச்சாலைகளிலே போட்டு சித்திரவதைப்படுத்துகின்ற நிலையை பார்க்கின்றோம். ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடுகின்றவர்களை தீவிரவாதிகள் என்று சொல்கின்ற ஒரு காலப்பிரிவிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய காலப்பிரிவை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒட்டுமொத்த பாவங்களும் ஒன்றாக மேலோங்கி இருக்கின்ற ஒரு காலப்பிரிவிலே நாங்கள் வாழ்கின்றோம். ஆகவே எங்களுடைய பாவங்களை பற்றி நாங்கள் விளங்கிக் கொள்ளும் பொழுது சகோதரர்களே, வெறுமனையே பொய் சொல்லுதல், புறம் பேசுதல், எங்களுக்கு மத்தியிலே ஏற்படுகின்ற சண்டை சச்சரவுகள் குறித்த விடயங்கள் அல்லது பெற்றோர்களுக்கு எதிராக பேசுகிற விடயங்கள் என்பதுடன் மாத்திரம் இந்த பாவங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நாங்கள் நினைக்க கூடாது. உண்மையிலே பாவங்கள் என்று நீங்கள் எடுக்கும் பொழுது எல்லா வகையான பாவங்களையும் நீங்கள் எடுக்கணும். இதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு அவனுடைய கட்டளையின் போது சொல்கின்றான். முதலிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாவங்கள் பெரிதாக நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பாவங்களுக்கு எதிராக வேண்டும், அந்த பாவங்களை பார்த்து மௌனமாக இருக்கக்கூடாது என்பதை எங்களுக்கு கட்டளையிடுகிறார்கள். அதுக்கு ஒரு நல்ல உவமானம் ஒன்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். என்ன உவமானம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒரு கப்பல் இருக்கிறது, அந்த கப்பலிலே 2 தட்டுக்கள் இருக்கின்றன, ஒன்று மேல்தட்டு, அடுத்தது கீழ்த்தட்டு. ஒரு கப்பலிலே மேல்தட்டிலே சில மக்கள் இருக்கிறார்கள், கீழ்த்தட்டிலே சில மக்கள் இருக்கிறார்கள். மேல்தட்டுக்கு சென்றுதான் கீழ்த்தட்டிலே இருக்கின்ற அடியிலே இருக்கின்ற மக்கள் சென்று நீரருந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. கீழ்த்தட்டிலே இருக்கின்ற மக்கள் தங்களுக்குள் ஆலோசித்துக் கொள்கின்றார்கள், தாங்கள் மேலுக்கு சென்று நீர் அருந்துவதை நூடாக மேலுக்கு இருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் தொந்தரவு கொடுக்கின்றோம், எங்களுக்கு அடியிலே நீர் இருக்கின்றது தானே, ஆகவே நாங்கள் ஒரு துளையிட்டுக் கொள்வோம், அந்த கப்பலிலே ஒரு துளையிட்டு நீரை எடுத்துக் கொள்வோம் என்று அந்த கீழ்த்தட்டில் இருக்கின்ற மக்கள் நினைக்கின்றார்கள். அப்போது மேல்தட்டில் இருக்கின்ற மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கீழே இருக்கின்ற மக்கள் துளையிட்டுக் கொண்டிருப்பதை மேல்தட்டில் இருக்கின்ற மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தும் பாராமல் இருக்கின்றார்கள். துளையிடாதீர்கள் என்று சொல்லவில்லை. ஆகவே மேல்தட்டில் இருக்கின்ற மக்களும் கீழ்த்தட்டில் இருக்கின்ற மக்களும் ஒன்றாக சேர்ந்து கடலிலே மூழ்கி அழிந்து விடுகின்றார்கள். இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்பதற்கு ஒரு உவமையாக, மிகச்சிறந்த உவமையாக சொல்கிறார். இந்த ஹதீஸை நீங்கள் புகாரியிலே பார்க்கலாம். ஆகவே நம்மளை சூழ ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதை விட்டு ஒதுங்கி வாழ்கின்ற ஒரு சமூகம் அல்ல முஸ்லிம் சமூகம். நாங்கள் சான்று பகர வந்த சமூகம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு, இந்த அனைத்து உம்மத்துக்கும் சான்று பகர்கின்ற ஒரு சமூகமாக எங்களை ஆக்கி இருக்கிறான். எங்களை சான்று பகர்கின்ற நபியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து கேட்கின்றான், உங்களுடைய சமுதாயத்தவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய செய்தியை அறிவித்து விட்டீர்களா? உங்களுடைய செய்தியை, உங்களுக்கு வழங்கிய செய்தியை உங்களுடைய சமுதாயத்தவர்களுக்கு நீங்கள் அறிவித்து விட்டீர்களா என்று கேட்கின்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், நான் அறிவித்து விட்டேன், நான் பரிபூர்ணமாக என்னுடைய தாவாவை செய்து விட்டேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யார் பிரதர்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யார்? முதலாவது நபி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு இந்த தாவாவை 980 வருடங்கள் முன்னெடுத்த முதலாவது நபி. அவ்வாறு கஷ்டப்பட்டு தாவா செய்த அந்த நபி என்னுடைய சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், நீங்கள் உங்களுடைய செய்தியை இந்த நபி உங்களுக்கு அறிவித்தாரா என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார், இல்லை, எங்களுக்கு எச்சரிப்பவர் யாரும் வரவில்லை, எங்களுக்கு எச்சரிப்பவர் யாரும் வரவில்லை, எங்களை போன் பண்ண யாருமே வரவில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆகவே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திடம் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், இவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள், உங்களிடத்தில் ஏதாவது சான்று இருக்கிறதா? இல்லை, நீங்கள் அவர்களுக்கு தாவா பண்ணினீர்கள், நன்மையை ஏவி தீமையை தடுத்தீர்கள் என்று சொல்வதற்கு உங்களிடத்தில் ஏதாவது சான்று இருக்கிறதா என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். கேட்கும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், எனக்கு ஒரு சான்று இருக்கிறது. யார் அந்த சான்று?
நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லவில்லை, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லவில்லை, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லவில்லை. இறுதியாக வந்த நபித்துவத்துக்கு முத்திரையாக வந்த ரசூலுல்லாவை பார்த்து சொல்கிறார்கள், ரசூலுல்லாவும் ரசூலுல்லாவினுடைய உம்மத்துக்களும், அதாவது நாங்கள் ரசூலுல்லாவுடைய உம்மத்துக்கள் எங்களுக்கு சாஹிதுகளாக இருக்கிறார்கள். முதலாவது சமூகத்துக்கு செய்யப்பட்ட தாவாவுக்கு கூட சான்று பகர்கின்ற பொறுப்பு ரசூலுல்லாவுடைய உம்மத்துக்கு இருக்கிறது. ஆகவே நாங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற அட்டகாசங்களையும் அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் அராஜகங்களையும் பார்த்து கொண்டு பொறுமை காக்கக்கூடிய ஒரு சமுதாயம் அல்ல, அதை சென்று அந்த ஹக்கை எடுத்துரைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், உங்களுக்கு அதாவது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு ஹதீஸ் இருக்கிறது, தியாகிகளிலே மிகச்சிறந்த தியாகி யார் தெரியுமா? தியாகிகளிலே மிகச்சிறந்த தியாகி யார் தெரியுமா? அவர் கொடுங்கோல் மன்னனுக்கு முன்னால் சென்று சத்தியத்தை உரைத்தவர். கொடுங்கோல் மன்னனுக்கு முன்னால் சொல்லி சத்தியத்தை உரைத்து அதனூடாக கொல்லப்பட்டவர். அவை கொடுங்கோல் மன்னனாக இருந்தாலும் கூட சத்தியத்தை உரைக்க வேண்டியது, தீன்மையை தடை செய்ய வேண்டியது உங்கள் மீது கடமையாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்கின்றார்கள், நீங்கள் ஒரு நன்மையை ஒரு தீன்மையை கண்டால் அதை உங்கள் கைகளால் தடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு தீன்மையை கண்டால் உங்கள் கைகளால் தடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு முடியவில்லை என்றால் உங்கள் நாவிலால் தடுங்கள். அதிலும் உங்களுக்கு சக்தி பெறவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? மனதில் வெறுத்து அதிலிருந்து ஒதுங்கி இருங்கள். இது ஈமானுடைய மிக பலகீனமான நிலை. இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருகிறது, இதற்கு அப்பால் ஈமான் கடகடவு பெருமானமும் இல்லை என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸிலே சொல்கின்றார்கள். ஆகவே பிரதர்ஸ், இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானோடு ஒப்பிட்டு சொல்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது சொல்கின்றான், இந்த உலகத்திலே தோற்றுவிக்கப்பட்ட உம்மத்துக்களிலே மிக சிறந்த உம்மத்துக்கள் நீங்கள். யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கள். ஆனா அதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கண்டிஷன் வைக்கிறான். என்ன கண்டிஷன் அல்லாஹ் வைக்கிறான்? நீங்க நன்மையை ஏவோனும் தீமையை தடுக்கும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது தான் இந்த உம்மத்துக்கு இருக்கின்ற மிக பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பில் இருந்து இந்த உம்மத் ஒதுங்கி விடுமாக இருந்தால் இந்த உம்மத்துக்கு எந்த சிறப்பும் இல்லை. ஆகவே சகோதரர்களே, இந்த கடமையை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் எங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆனால் அந்த கடமையை செய்ய முற்படும் பொழுது சில பிரச்சனைகள் வரும். என்ன பிரச்சனை? இந்த கடமையிலே என்னுடைய பொறுப்பு என்ன? ஒரு சமூகத்தினுடைய உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில், ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் என்ற அடிப்படையில், அதே மாதிரி ஒரு அரசனுடைய அதிகாரி என்ற அடிப்படையில், அரசன் என்ற அடிப்படையில், ஆட்சியாளர் என்ற அடிப்படையில் இந்த கடமைகள் வேறுபடும். இந்த கடமையை நான் ஒரு 3 விதமாக பார்க்கிறேன். ஒன்று, தனிப்பட்ட ரீதியிலே தனிநபர்களாக நாங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற பணி. தனி மனிதர்கள் என்று நான் சொல்லும் பொழுது குடும்பம், உங்களுடைய உறவினர்கள், இதையெல்லாம் சேர்த்துதான் சொல்கிறேன். தனி மனிதர்களாக ஒருவர் ஒரு தவறு செய்கிறார், ஒருவர் பொய் பேசுகிறார், நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள். அவர் பொய் பேசும் பொழுது அந்த பொய் பேசாதீர்கள் என்று அவருக்கு நீங்க சொல்வது. அவர் புறம் பேசுகிறார், புறம் பேசாதீர்கள் என்று நீங்கள் சொல்வது, அது நரகத்திலே உங்களுடைய சகோதரனுடைய இறைச்சியை தின்பதற்கு ஒப்பானது என்று அந்த ஹதீஸை ஞாபகப்படுத்துவது. இது அவரை அந்த தீமையிலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்துவது. ஆனால் சகோதரர்களே, இது மாத்திரம் நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் ஆகாது. உண்மையிலேயே நன்மையை ஏவி தீமையை தடுத்துவதற்கு இன்னும் ஒரு பெரும் பகுதி இருக்கிறது. அந்த பெரும் பகுதி என்ன? ஒரு விஷயத்தை தனிமையாக நின்று நம்மளால் சாதிக்க முடியாத ஒரு நிலை இருக்கும் பொழுது, உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்கின்றார்கள், நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். ஒரு கொடுங்கோல் மன்னனுடைய கைகளை பிடித்து அவனை நன்மையின் பால் இழுத்து செல்ல வேண்டும். நன்மையின் பால் அவனை நீங்கள் அழுத்தமாக இழுத்து செல்ல வேண்டும். அவனை ஃபோர்ஸ் பண்ண வேண்டும். அவனை நன்மையை அன்றி, சத்தியத்தை அன்றி வேறு வழியில் அவன் செல்லாமல் அவனை வரையறுக்க வேண்டும் அந்த விடயத்திலே. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் மீது விதித்திருக்கின்ற இன்னும் ஒரு கடமை. இதை ஒரு தனி மனிதன் செய்ய முடியாது. ஒரு மன்னனுக்கு எதிராக, ஒரு ஆட்சியாளனுக்கு எதிராக, ஒரு பெரிய அரசியல் தலைமைக்கு எதிராக ஒரு சமூகம் இணைந்து, அல்லது அந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒரு குழு இணைந்து தான் இதை செய்ய முடியும். அவனுக்கு எதிராக ஒரு பப்ளிக் ஒப்பீனியனை கிரியேட் பண்ண முடியும், ஒரு பொது கருத்தை ஏற்படுத்த முடியும், அவன் செய்கின்ற அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்க முடியும். ஆனால் இதை ஒரு குழுவாக சேர்ந்து செய்வது எங்கள் மீது உள்ள ஒரு கடமை. இதை நான் சும்மா சொல்லவில்லை.